ராதிகா, நான் மார்க்கெட்டுக்கு போறேன். உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா? ஒன்னும் வேண்டாமா. உள்ளத்தாச்சி பொண்ணுங்க சாப்பிடுறதுக்கு வாய்க்கு ருசியா கேட்பாங்க. நீ என்னடானா வேண்டாங்கிற? நீ நல்லா தானேமா சமைச்சு கொடுக்குற. நீ என்னடானா இப்படி சொல்ற? உன் மாமியா என்னடானா நான் சமைச்சத வாயிலே வைக்க முடியலன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றத நீ பெருசா எடுத்துக்காத. என்னமோ மாப்பிள்ள தினமும் சாப்பாடு கொண்டுட்டு வர்றாரு, அதனால நான் தப்பிச்சேன். கட்டி தினசரி அது ஒரு சண்டையா வந்து நிக்கும். சரி ராதிகா, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்ப காலிங் பெல் சத்தம் கேக்குது. கோபியா தான் இருக்கும். அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்பாரு. ராதிகா இவரோட தாய்ப்பாசம் தாங்கவே முடியலையே. கமலா கதவை திறக்கிறாங்க. அப்ப பாக்யா நிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ற? அத்தைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். அத்தைக்கு இங்க சாப்பாடு இல்லையா? இல்லாட்டி அவர் பையன்தான் சாப்பாடு எடுத்துட்டு வர மாட்டாரா? இல்லங்க, அத்தை தான் எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஆறது பாக்யா, நீயா? கண்டவங்களோட உனக்கு என்ன பேச்சு? நீ நேரா உள்ள வர வேண்டியதானே? வா பாக்யா வா. என்னடி ராதிகா இதெல்லாம்? ஒரு வாட்டி சாப்பாடு கொண்டுட்டு வந்தாங்கன்னு பார்த்தா தினம் சாப்பாடு கொண்டுட்டு வந்து நிக்கிறா. நீயும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிற. அம்மா அவங்க வந்ததுக்கு நான் என்ன பண்றது? எதையாவது பண்ணி இந்த சம்பவம் திருப்பியும் நடக்காம பாத்துக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். போயிட்டு வரேன் ராதிகா. இந்தாங்கத்த. பாக்யா, சாப்பாடுன்னா இதுதான் சாப்பாடு. பாக்யா, மாங்காய் போட்டிருக்கியா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. பாக்யா, நான் கோபிக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். கேட்டி அவன் வேற சாப்பாடு எடுத்துட்டு வந்துட போறான். ஹாய் மம்மி. அம்மா 12:30 ஆயிருச்சு. எனக்கு நல்லா தெரியும். நான் சாப்பாடு எடுத்துட்டு கிளம்பலான்னு இருந்தேன். இல்ல போன் பண்ணிட்டீங்க. கோபி, எனக்கு இன்னைக்கு சாப்பாடுலாம் நீ எடுத்துட்டு வர வேணாம். அதுக்காண்டிதான் போன் பண்ணேன். சாப்பாடு கொண்டுட்டு வர வேணாமா? வீட்டுல இருக்க சாப்பாடே சாப்பிட போறீங்களாமா? பாக்யாவே சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்காடா. அவ எதுக்கு சாப்பாடு எல்லாம் கொண்டுட்டு வரா? நான் எதுக்கு இருக்கேன்? அவ சாப்பாடு கொண்டுட்டு வந்துட்டாடா. நீ கொண்டுட்டு வர வேணாம். நான் வைக்கட்டுமா? அம்மா பக்கத்துல பாக்யா இருக்காளா? ஆமாப்பா, நான் போனை வச்சிடுறேன்ப்பா. அத்தைக்கு மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க பாக்யா. அத்தை நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன். பாக்யா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவேன். இல்ல அத்தை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்புறமா வர்றேன் அத்தை. சரி பாக்யா. அத்தை அவங்க எதுக்கு இப்ப வந்தாங்க? எவங்க? பாக்யா நான் பாக்க வந்தா. உங்களை பாத்துக்கதான் நாங்க இருக்கோம்ல. நீங்க பாத்துக்கிற லட்சணம் தான் எனக்கு நல்லா தெரியுமே. கோபி தான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர்றாருல. இப்ப எதுக்கு இவங்க எடுத்துட்டு வராங்க? இது என்ன கேள்வி? நான் கேட்டேன், அவ எடுத்துட்டு வரா. பாக்யா ஒண்ணும் மத்தவங்க மாதிரி கிடையாது. பொறுப்பான மருமக. நான் கேட்டத அப்படியே செஞ்சிருவா. போதும் அத்தை, நீங்க பாக்யாவை கொடுத்த சர்டிபிகேட்லாம் அவங்க இங்க வரக்கூடாது, அவ்வளவுதான். அத சொல்றதுக்கு நீ யார் ராதிகா? அதெல்லாம் தெரியாத அத்தை. வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, அவ்வளவுதான். அத சொல்றதுக்கு நீ யாருன்னு உன்னைய கேட்டேன். இது என் வீடு. யாரு வரணும் யாரு வரக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். நீ டீ எடுத்துட்டு வந்தியே பாக்யா வீட்டுக்கு. இப்ப இதே இது அவ சொல்லி இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? இப்ப கோபி இருந்தாரு, அதனால வந்தேன். கோபியே நான் கூப்பிட்டதுனாலதான் வந்தான். நீ யாரு கூப்பிட்டு வந்த? நீயா தானே வந்த? வந்தது மாத்திரம் இல்லாம மாச கணக்குல அங்கேயே டேரா போட்டியே. எல்லா வீட்டு விஷயத்திலயும் தலையிட்ட. நாட்டாம வேற பண்ண. இப்ப எல்லாம் இனிச்சுச்சு. இப்ப பாக்யா வந்துட்டு போறா. இது கசக்குதா? நான் இருக்கிற இடத்துக்கு என் மருமக பாக்யா வரதான் செய்வா. வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் உரிமையே கிடையாது. கோபி போன்ல ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவ? அம்மா அவரு போன் பேசி முடிக்கட்டுமா? விட்டா பேசிக்கிட்டே இருப்பார் ராதிகா. போனை புடுங்கி ஓரமா தூக்கி போட்டுட்டு நீ போய் பேச போ ராதிகா. போன்னு சொல்றேன்ல. குப்பி, நான் உங்ககிட்ட பேசணும். சர்ரா சிந்தல், நான் போனை வச்சிடுறேன். ராதிகா பிளீஸ். ஏதாவது சண்டை கோவம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னால முடியவே முடியாது. நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். ஐ எம் வெரி வெரி டயர்ட். நான் சொல்றத கேட்டா நான் எதுக்கு உங்ககிட்ட சண்டை போட போறேன்? ராதிகா நீ என்ன சொல்ல போற? நான் என்ன கேட்கணும் சொல்லு. நாளையில இருந்து பாக்யா சாப்பாடு கொண்டுட்டு வரக்கூடாது. ஏன் ராதிகா உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இந்த மாதிரி பேசுற? பாக்யா அம்மாவுக்கு தான் சாப்பாடு கொண்டுட்டு வரா. அதுல என்ன உனக்கு பிரச்சனை? நீயும் அம்மாவும் என் அம்மாவை பாத்துக்க முடியல. ஒழுங்கா சாப்பாடும் பண்ணி கொடுக்க மாட்டேறீங்க. நானும் ஒத்துக்க தானே வேணும். எங்க அம்மா மேலயும் பிரச்சனை இருக்கு. நீங்க பண்ற சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்கல. அதனால தானே பாக்யா வந்து கொடுத்துட்டு போறா. அதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? உங்க கிச்சன்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வாங்க. ராதிகா எனக்கே 1008 பிரச்சனை இருக்கு. இதுல நான் வந்து அம்மாவுக்கு கொடுக்க முடியுமா? நாள் வேணா கொடுக்க முடியும், 3 வேளையும். நடுவுல காஃபி வேற. இப்படி முடியும் ராதிகா?
கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. அதிகா பாக்யா கொண்டுட்டு வர வேணாம், நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். ஆனா வேலையெல்லாம் நீ பண்ணுவியா? சொல்லு ராதிகா, உன் ஆபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு நீ அம்மா வந்து பாத்துப்பியா? நாங்க சமைக்கிறத உங்க அம்மா சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. அதிகா, நீயும் உங்க அம்மாவும் சமைச்சதும் போதும், நல்லா பாத்துக்கிட்டதும் போதும். எல்லாம் செஞ்சுதானே எங்க அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விட்டீங்க. நீ நம்பிதான் எங்க அம்மா இங்க வந்திருக்காங்க. என்னால எல்லாமே முடியும். பாக்யா வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, அவ்வளவுதான். என்னதான் உன் பிரச்சனை? நீயும் சரி உங்க அம்மாவும் சரி எங்க அம்மாவை ஒழுங்கா பாத்துக்கவே மாட்டீங்க. இவங்கள யாராவது கவனிக்கிறாங்கன்னா அதையும் ஒத்துக்க மாட்டீங்க. அம்மாவை யாரும் கவனிக்காமல்லாம் இல்ல, அவங்களோட பிடிவாதம் தெரியாம நீங்க பேசாதீங்க. அவங்க பர்பஸ்ஃபுல்லா பண்ணா நான் என்ன செய்யறது? இதுதான் இந்த சண்டை, இந்த பேச்சு, இததான் வேண்டான்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட. ப்ளீஸ் அவங்க போக்குல அவங்கள விட. என்ன கோபி, நான் சண்டை போட்டேனா? புரிஞ்சுக்கோ ராதிகா, அம்மா இங்க தனியா இருக்கிறப்ப எல்லாரும் வந்து பார்த்தாதான் அம்மா நம்பிக்கையா இருப்பாங்க. கோபி, எல்லாரும் வரட்டும், ஆனா பாக்யா வரக்கூடாது. ராதிகா, எங்க அம்மா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது நீ வந்து அங்க பாக்கலையா என்னைய? ராதிகா, நீ வரலையா? அதுவும் இதுவும் ஒன்னா? எல்லாமே ஒண்ணுதான் ராதிகா. நீங்க எதுக்கு பாக்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு சப்போர்ட் பண்ண போறேன்? எங்க அம்மாவுக்காண்டி நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாக்யா வந்து அம்மாவை பாத்துக்கிறது எனக்கு ஒரு வேலை மிச்சம். அம்மாவும் சந்தோஷமா இருக்காங்க, அந்த சந்தோஷத்தை உன்னால கொடுக்க முடியுதா? இல்ல அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது என்ன என் வேலையா? நான் ஒன்னும் அந்த மாதிரி சொல்லலையே. அந்த எதிர்பார்ப்பு எப்பயோ முடிஞ்சு போச்சு. சொன்னாலும் நீ ஒழுங்கா பாத்துப்பியா? எது நடக்குதோ அது போக்கிலே விட்டுரு. எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் கிளம்புறேன் ராதிகா. தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து என்ன டென்ஷன் படுத்தாத. அப்பல உங்களை பத்தி நான் என்னமோ நினைச்சேன், நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல மாப்ள. நானும் தான் அத்தை, நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன். நீங்க இப்படி இல்லையே அத்தை. என்னோட ராதிகா இந்த மாதிரி இல்ல, எனக்கு நல்லா தெரியும். நீங்க வந்து தூண்டி விட்டதுனாலதான் ராதிகா இந்த மாதிரி மாறி இருக்கா, எனக்கு நல்லா தெரியும். மாப்ள, நியாயத்தை கேட்டா நான் என்ன தூண்டியா விடுறேன்? நல்லா இருக்கு மாப்பிள்ள, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க அம்மா நல்லா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். எந்த எல்லைக்கு வேணாலும் போறதுக்கு நீங்க தயாரா இருப்பீங்க. ஆனா ராதிகா மேல கொஞ்சமாவது அக்கறை காட்டலாம்ல மாப்பிள்ள. அவ வகுத்த பிள்ளைக்காரி, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி நேரத்துல பொண்ணுங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஆனா ராதிகா கொஞ்சம் கூட சந்தோஷமாவே இல்ல. எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை. அங்கதான் சந்தோஷமா இல்லைன்னு நினைச்சா இங்கேயே சந்தோஷமா இல்ல. நீ சொன்னா மாத்திரம் என் சந்தோஷத்தை பத்தி இவர் கவலைப்படுவாரா? கண்டிப்பா கவலைப்பட மாட்டாரு. நான் எப்படியோ போறேன், நீ பேசாம படுத்து தூங்குமா. சாரி ராதிகா, என் நிலைமைய புரிஞ்சுக்கோ. சந்தோஷமா இருந்தேன் கோபி, என் சந்தோஷத்துல நானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டேனோன்னு இப்ப எனக்கு தோணுது. இதனால எனக்கு நிம்மதியே போச்சு. சாரி ராதிகா. நாலா பக்கமும் டென்ஷன். என்ன பண்ண சொல்ற நீ? உன்னைய பாக்கணும், அம்மாவை பாக்கணும், உங்க அத்தைய பாக்கணும், எல்லாரையும் பாக்கணும். நானு இப்படி எல்லா விஷயத்தையும் நான் ஹேண்டில் பண்றது உன்கிட்ட அன்பா சாஃப்டா டீல் பண்றேன், சரியா? வேணாம் கோபி, உங்களால முடியும்னா பாக்யாவின் மீட்டு வர வேணான்னு சொல்லுங்க. அம்மா ஒரு பக்கம்னா இவ ஒரு பக்கம், எல்லாரும் எமோஷனா பிளாக்மெயில் பண்ணி இந்த பைத்தியக்காரனா ஆக்கிடுவாங்க போல இருக்கு. கேக்குறாங்க பாக்யா கிட்ட, இது டேவா நைட்டாமா? நைட்டு தாண்டி. இனியா, எல்லாரும் ஹாப்பி பர்த்டே இனியான்னு சொல்றாங்க. இனியாவுக்கு எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அமிர்தா கேக்குறாங்க, இனியா உனக்கு எத்தனாவது பர்த்டே? 19th பர்த்டேக்கா? எல்லாரும் கேக் எல்லாம் கொடுக்குறாங்க இனியாவுக்கு. அப்புறம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்துட்டு தூங்க போறாங்க. வித்யா சொல்றாங்க, இன்னொரு ட்ரிப் சொல்றேன், ஹாப்பி பர்த்டே இனியா. இன்று ஜோர்டானின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.